ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கிரேட் வால். 9த் டே சைனீஸ் ட்ரிப்பில் மத்தியானமாக கூட்டிகிட்டு போனாங்க. என்ட்ரன்ஸ் அது பாருங்கள். இதுதான் கிரேட் வால். நடந்து அப்படியே மேலே ஏறணும். இது ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படிம்பாங்க. ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ்னு. நான் இது வரைக்கும் 3 ஒண்டர்ஸ் பார்த்துட்டேன். எதுன்னா தாஜ்மஹால் இன் இந்தியா, அப்புறமே லிபர்ட்டி ஸ்டாச்சு, அடுத்தது சைனா வால். இது 3யும் பார்த்த திருப்தி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கிரேட் வாலை பார்க்குறப்ப. எவ்வளோ பாருங்கள், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால், 3000 4000 வருஷத்துக்கு முன்னால் எப்படி கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். மலையை சுற்றியும் 4 வழி பாதை இருக்குது. அதுக்கு 4 பக்கமும் வழி என்ட்ரன்ஸ் இருக்குது. எந்த பக்கம் வேணாலும் வரலாம். இதை ஃபுல் சுற்றி பார்க்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுங்களாம். எங்களுக்கு 1 டே டைமு, ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் கொடுத்தாங்க. இங்கேருந்து அந்த ஸ்ட்ரெச்சில் போய் ஏறி பார்த்துட்டு வந்ததுங்க. நடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நடக்கிற மாதிரி ஒரு பாதை இருக்குது. அதில் நடந்து போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் முதல்ல யானை பாதை மாதிரி இருக்குது, பழனியில் இருக்கிற மாதிரி. அதில் நடந்து போகலான்னு தான் போனோம். அது எங்கேயோ ஊருக்குள்ளெல்லாம் போய் தான் திரும்புது. ஆனால் அது அந்த த்ரில் இல்லாத மாதிரி இருந்துச்சு. திருப்பி அவங்க சொன்ன பாதையிலேயே நடக்கலாம் அப்படின்னு நானும் என் தங்க வீட்டுக்கார் 3 பேரும் நடந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. 300 ஸ்டெப்பு ஏறியிருப்போம். ஏறி அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேயே உக்காந்து எல்லாம் அந்த இதை கிரேட் வால் பாருங்கள். இந்த ஸ்ட்ரெச்சில் இருந்து அந்த ஸ்ட்ரெச் முடிய, அந்த எண்டு முடிய போகணும். அது என் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு வந்தார். அவர் சொன்ன உடனே நான் ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போயிட்டார். அவர் ஏறி போயிட்டு அவர் அங்கேருந்து எடுத்ததெல்லாம் தான் ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சார். நான் அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் கிரேட் வால் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மலையை அப்படியே சுற்றியும் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அதுதான் இந்த கிரேட் வாலோட இது. 4 பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதில் எந்த என்ட்ரன்ஸில் வேணால் போடலாம். நம்ம கைடு ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக தான் எங்களை கூட்டிகிட்டு போனார். அந்த வழியாக போயிட்டு அதே இடத்துல நிற்கணுங்கிறாரு இல்லையா. அதனால் நம்மளுக்கு தெரியாது இல்லை எந்த பக்கம் போயிட்டு எந்த பக்கம் வர்றதுன்னு. அதனால் நாங்கள் அவர் சொன்ன வழியிலேயே படிக்கட்டையே ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டிலேயே கொஞ்சம் ஏறி 300 ஸ்டெப்பு ஏறியிருப்போம். ரொம்ப ஸ்டீப்பு அது. அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப் படிக்கட்டு. ஒன்று மேலே இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. அதுதான் இங்கே இதுதான் பாருங்கள். இந்த இங்கே மேலே இந்த இடத்துக்கு வரணும். வந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் பார்த்து எடுத்தது. எனக்கு அனுப்புனாரு. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. நம்மவும் வேர்ல்டு ஒண்டரில் ஒன்றில் நின்றுட்டுருக்குறோம் பாருங்கள். இதுதான் கிரேட் வால். இந்த வால் அதை தொட்டுறதுக்கு தான் நம்ம அவ்வளோ சைனாக்கு போயிருக்கோம். இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் அவர் சைனீஸ் ட்ரிப்பு, 9th டே. இது முடிச்சுட்டு தான் நாங்கள் ரூமுக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு நைட்டு கிளம்புறோம் பீஜிங்க்கு. பீஜிங்லேருந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வரும். அதுக்காக நாங்கள் கிளம்பிடுவோம். பாருங்கள் கிரேட் வால். நான் படிக்கட்டில் இறங்குறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு படிக்கட்டும் எவ்வளோ நெத்து குத்தலாக இருக்கு பாருங்கள். அதை டிஸ்டன்ஸ் தெரியறதுக்கே படிக்கட்டு. இதில் எப்படி ஏற முடியும் பாருங்கள். இறங்குறதே கஷ்டமாக இருக்கிறப்ப ஏறுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் சைடில் தான் நின்று தான் இறங்கணும் ஏறணும் அப்படி இருக்குது. என் ஹஸ்பண்ட் மட்டும் 10,000 ஸ்டெப் ஏறி மேலே நின்று ஃபோட்டோ எடுத்து யாரையோ வச்சு எடுத்துகிட்டு கொடுத்தாரு பாருங்கள். அப்படியே போகுது பாருங்கள் எப்படி. இந்த ஃபுல் இது ஏறி அந்த அங்கே நிற்கணும். அது மாதிரி அவர் ஒருத்தர் தான் நின்னாருன்னு நினைக்கிறேன் எங்கள் குரூப்லேயே. வேறு யாருமே அந்த ஸ்ட்ரெச்சு போகல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்தது, ஃபோட்டோ எடுத்தது தான் ஜாஸ்தி அந்த கிரேட் வாலில். அவ்வளோலாம் ஏற முடியாது. இது 1 டே ஆகுமா. ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்தா தான் ஃபுல்லாக இதுவும் யார் ஏறி இருப்பாங்க என்னன்னு தெரியல. நாங்கள் அங்கே போயிட்டு நடுவில் இந்த மாதிரி இருக்குது. அதுலெல்லாம் ஃபோட்டோ நின்று எடுத்துக்கிட்டோம். நானும் என் சிஸ்டரும். என் சிஸ்டரால் சுத்தமாகவே ஏற முடியல. அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க கால் வச்சுட்டு ஏறலான்னு. நான் அப்படிலாம் ஏறல, நான் இப்படியே ஏறுறேன்னு. அப்புறமே நான் அங்கேருந்து போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு யூடியூப்புக்கு பண்ணேன். என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து இறங்குறப்ப யாரோ இருங்க சார் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்தாங்களாம். அதெல்லாம் கொண்டு காமிச்சார். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்து பாருங்கள். இதுதான் யானைப்பாதை மாதிரி. இந்த இதில் தான் போக சொன்னாங்க. நாங்கள் அது பாதி தூரம் போயிட்டு அப்புறம் எங்கெங்கேயோ போகுது, வேண்டாம் நம்ம இங்கேயே அவர் சொன்ன இதுக்கே போயிடலாம், கைட் சொன்ன வழிக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நானும் என் சிஸ்டர் ஹஸ்பண்டும் வந்துட்டோம்.
வந்துட்டு இதில தான் ஏறினோம். என் தங்கச்சி வந்து அதில உட்காந்து அந்த வால தொட்டு ஃபோட்டோ எடுக்கணும், எடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. கிரேட் வால் நம்ம தொட்டோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னுட்டு. அது மாரி 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ஃபோட்டோலாம் கூட எடுத்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இந்த பக்கமும் போறவங்களும் இருக்காங்க. நடக்க முடியாதவங்கலாம் இது மாரியே ஸ்ட்ரெச்ல அப்படியே ஆனா ரொம்ப தூரம் நடக்கணும். அது வால்ல நடக்கிற மாரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வரல. அந்த படிக்கட்டு ஏறுனப்ப தான் கிரேட் வால்ல ஏறணும்னு தெரிஞ்சது. நாங்க முதல்ல கொஞ்சம் தூரம் போனோம். அப்புறம் திரும்பிட்டோம். திரும்பிட்டு நம்ம அந்த வழியாவே போலாம். படிக்கட்டு ஏறுறதே நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு படிக்கட்டே ஏறி போனோம். ஒரே காத்து, பயங்கர காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. ஜாக்கெட்லாம் இல்லாம ஏறவே முடியாது. அந்த அளவுக்கு காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ பேர் எல்லாம் மெதுவா தான் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க இது மாரி இந்த பசங்க ஏறுறாங்க இல்லையா? அந்த மாரி தான் ஏறணும்னு சொன்னாங்க. ஏறுனீங்கன்னா ஈஸியா ஏறலாம் கொஞ்சம் படிக்கட்டு அப்படின்னு. நெறைய பேர் அப்படிதான் ஏறுறாங்க பாருங்க. கட 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 கடன்னு ஏறிடுவாங்க. இது எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் எங்கள 3 பேர் நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்து எல்லாம் போட்டாரு. அவரு எடுத்தாரு. நாங்க எடுத்துக்கிட்டோம். அப்புறம் உட்காந்தவங்க சிலர்லாம் உட்காந்து எடுத்தாங்க அந்த படிக்கட்டில. நாங்களும் சரி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எடுத்தோம். 3 பாருங்க என் தங்கச்சி அந்த வாழ தொடணும், தொட்டு எடுக்கணும். எடு எடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் தொட்டு எடுத்துட்டோம். அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தொட்டு எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே மெதுவா இறங்க ஆரம்பிச்சிட்டோம். 300 படிக்கட்டு ஏறியிருப்போம். 300 படிக்கட்டு இறங்கியிருப்போம். அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து வேண்டாம் வேண்டாம் போதும் போதும். ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். என் தங்க எப்படி ஏறுறா பாருங்க. அது எடு எடுன்னா, நான் எப்படி ஏறுறேன் ஈஸியா ஏறுறேன். நீ அப்படி ஏறு ஏறுன்னா, இல்ல நான் எடுக்கிறேன் நீ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏறிட்டோம். பாருங்க எவ்வளோ நான் லாங் ஷாட்லேருந்து எடுத்தேன். வெளியே நின்று எடுத்தேன். அப்புறம் சைடில் வந்து எடுத்தேன். அவ எடு என்னை எடுக்கிறது எடு அப்படின்னா. அதனால நான் எடுத்தேன். எடுத்துட்டு அப்புறமே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு எங்களோட குரூப்பில் வந்தவங்கலாம் எங்களை நின்று எடுக்க சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம். நாங்கள் மேலே இருந்தோம்னா அவங்க கீழே இருந்து எங்களை எடுங்க அப்படிம்பாங்க. நாங்கள் அவங்களுக்கு எடுத்து அவங்களுக்கெல்லாம் போஸ்ட் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் ஏறிட்டு இறங்கி வந்துட்டார் பாருங்க. மூச்சு வாங்க வாங்க வந்துட்டார். அவரோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து இதுதான் என்ட்ரன்ஸ், கிரேட் வாலோட என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல வந்து ஏன்னா கிரேட் வால்னு எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறோம் சைனீஸில். இது எங்களோட வந்த யூடியூபெல்லாம் எடுத்தார். வாசுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ போஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதையும் எடுத்தோம். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இங்கேயும் சைனீஸ் வந்து கடையெல்லாம் போட்டாங்க. இந்த கிரேட் வால்லையும் விடல. முன்னாலேயே 3 நாள் கடைங்க போட்டு அங்கேயும் வியாபாரம். சைனீஸ் இருந்தாவே வியாபாரம் தான். பாருங்க இது 4 வழி. எந்தெந்த பக்கம் வழி, எந்த பக்கம் வழி பாருங்க. இவங்க தான் யூடியூப்ல வச்சிருக்காங்க. சாந்தி ஸ்மைலிங் சாந்தின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வச்சிருக்காங்க. இன்னைக்கு எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா கிரேட் வால் இருக்காங்க இன்னைக்கு. இது வந்து ஓகே கிரேட் வால் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனல் பேர் சொல்லி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சைனீஸ் ட்ரிப் மொத்தமும் நான் காமிச்சிட்டேன். 9 நாள் ட்ரிப்பும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன்.